get familiar. So if you don't know by now, then you should probably get familiar. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சாண்டில்யன் அவர்களின் விஜயமகாதேவி பாகம் 2 அத்தியாயம் 33 சரசமும் சாய்வும். உலுகாவின் சரசத்தை சகித்து கொண்டாலொழிய தான் சாரியின் கூட்டத்திலிருந்து தப்புவது அடியோடு நடவாத காரியம் என்பதையும், அப்படி சகித்து கொண்டால் விஜயனுக்கு அனுகூலமாயிருக்கும் நிலைமையை பிரதிகூலமாக மாற்றிவிட முடியும் என்றும் கணக்கு போட்ட சூசின் தன் மடி மீது கிடந்த சூர்பனகையின் உலக்கை போன்ற கால்களை லேசாக தனது வலது கையால் தடவலானான். காலின் பரிமாணம் மிக பெரியதாக இருந்ததன்றி அதன் சருமமும் சில இடங்களில் எழும்பி முதலை தோலை போல மிக கடினமாக இருந்ததை கவனித்த சூசின் அதிலிருந்து 2 எழுச்சிகளை காட்டி, இதென்ன உலுகா என்று சகஜமாக விசாரிக்கவும் தொடங்கினான். புதுமண பெண் அவனை காதல் ததும்பும் கண்களால் நோக்கினாள். வெட்கத்துக்கு அடையாளமாக தலையை ஒரு புறமாக சாய்க்கவும் செய்தாள். அந்த வெட்கத்தையும் வெட்கத்தில் அவள் கோரம் அதிகமாவதையும் கண்ட சூசின், நீ இருக்கும் அழகுக்கு வெட்கம் வேறா என்று உள்ளூர வினவிக் கொண்டாலும் வெறுப்பை வெளியே காட்டாமல் அந்த எழுச்சிகளை மீண்டும் தடவி, உலுகா, உன் காலில் ஏன் இத்தனை வடுக்கள், எப்படி ஏற்பட்டன என்று விசாரித்தான், அனுதாபத்தை குரலிலும் காட்டி. உலுகா அவன் மீது லேசாக சாய்ந்தாலும் அவன் விழாதிருப்பதற்காக கட்டிலின் ஒரு புற கட்டையை பிடித்து கொண்டாள். அப்படி சாய்ந்த நிலையில் சொன்னாள், இங்குள்ள காட்டு மரங்களில் நான் ஏறும் பழக்கம் உண்டு என்று. சூசின் அதை பற்றி வியப்படையவில்லை. இந்த ராட்சசி எதிலும் ஏறுவாள் என்று மனதில் நினைத்து கொண்டு, அதனால்தான் இந்த வடுக்கள் ஏற்பட்டிருக்க வேண்டும் என்று மனமுருகும் மொழியில் பேசினான். இதை கேட்ட உலுகா தனது கோரை பற்களை காட்டி லேசாக நகைத்தாள். அந்த நகைப்போ எருமைக்கடாவின் குரலை ஒத்திருந்ததால் தனது முகம் விளக்கெண்ணையாக மாறியதை மறைத்து கொள்ள முகத்தை புதைத்து கொண்டான் சூசின். அதனால் இன்பலாகிரி ஏறிய உலுகா அவன் தலை மீது தன் தலையையும் வைத்து கொண்டாள். அவள் தலையின் பாரத்தால் முகத்தை சுளிக்க முயன்ற சூசின், உலுகா, உன் உடலில் தழும்புகள் இருந்தாலும் அவற்றை போக்கடிக்க சீனாவில் மருந்து இருக்கிறது என்று கூறினான். உலுகா அந்த வடுக்களை தானே தடவி பார்த்து கொண்டு, ராஜா, கவலைப்படாதே, நாளை திருமணத்தின் போது அவற்றை போக்கிவிடுகிறேன் என்றாள். எப்படி மறையும் என்று கேட்டான் சூசின். எங்கள் குலவைத்தியர் இருக்கிறார், அவர் இவற்றை கத்தியால் கீறி எடுத்து விடுவார் என்றாள் உலுகா. அவரிடம் இதையெல்லாம் காட்டுவாயா என்று சூசின் விசாரித்தான். அவன் எண்ணத்தை புரிந்து கொண்ட உலுகா திருப்தியை முகத்தில் காட்டினாள். போராமையா ராஜா என்று வெட்கத்துடன் கேட்டாள். வைத்தியத்திற்கு மட்டும்தான் இவற்றை மருத்துவரிடம் காட்டுவோம், அதற்கு எங்கள் கூட்டம் அனுமதி அளித்திருக்கிறது என்ற உலுகா அவனை தழுவினாள். சூசினின் நாசியால் அவள் உடலின் வாசனையை சகிக்க முடியாததால் திமிரி முகத்தை வெளியே எடுத்துக்கொண்டான் சூசின். ஆமாம் உலுகா, இவற்றுக்கு நான் தான் வைத்தியம் செய்வேன், வேறு யாரும் தொடக்கூடாது, தொடுபவனை கொன்று விடுவேன் என்று இச்சகமும் பேசினான். அதனால் மயங்கிவிட்ட உலுகா, உன்னிஷ்டம் ராஜா என்று கூறி பெருமூச்செறிந்தாள். உலுகாவை தன் வசப்படுத்த அதுதான் சரியான சமயம் என்று தீர்மானித்த சூசின், உலுகா, நீ என் மனைவி என்பதை நினைவில் வைத்துக்கொள் என்றான். அதை எப்படி மறப்பேன் ராஜா என்றாள் உலுகா. ஒரு சந்தேகம் எனக்கு என்றான் சூசின். என்ன ராஜா? அவள் தனது ராட்சச விழிகளை அவன் மீது நிலைக்கவிட்டாள். நமக்கு நாளைதான் திருமணம் என்று உன் அண்ணன் சொன்னாரே, மெல்ல விசாரித்தான் சூசின். ஆம், நாளைக்குதான் என்றாள் உலுகா. ஆனால் இன்றே இங்கு என்று தடுமாறுவது போல் பாசாங்கு செய்தான் சூசின். திருமணம் நிச்சயமான நாழி முதல் நாம் இணைந்து வாழ எங்கள் கூட்டம் இடம் கொடுக்கிறது என்ற உலுகா மீண்டும் அவனை கட்ட முயன்றாள். மெல்ல சூசின் அவளிடமிருந்து தப்பி எழுந்து அவள் புஷ்டியான கன்னங்களை தடவினான். எங்கள் நாட்டு சட்டம் வேறு, திருமணம் முடிந்த பிறகுதான் இது நடக்கலாம் என்று கூறினான். எங்கள் ஊரில் எங்கள் சட்டம்தான் செல்லும் என்றாள் உலுகா. நாளை என்ன நடக்கும் வினவினான் சூசின். எங்கள் கூட்டத்தார் கூடுவார்கள், நம்மை கணவன் மனைவியாக ஒப்புக்கொள்வார்கள், நம் இருவருக்கும் எலும்பு மாலை போடுவார்கள் என்று சொற்களை முடிக்கவில்லை உலுகா. எலும்பு மாலையா என்று வியப்படைந்தான் சூசின். ஆம் ராஜா, எங்கள் பெரியவர்கள் செத்தால் அவர்கள் உடலை மரங்களில் கட்டி வைப்போம். கழுகுகள் மாமிசத்தை சாப்பிட்ட பிறகு அவர்கள் எலும்புகளை கழுவி மணிமணியாக கடைந்து மாலை தயாரிப்போம். அந்த மாலைதான் அதிர்ஷ்டம், அதைதான் திருமணத்துக்கு உபயோகப்படுத்துவோம். அப்படி நாம் மாலை மாற்றிக்கொண்ட பிறகு விருந்தும் நடனமும் நடைபெறும். பிறகு நாம் மணவரைக்குள் அனுப்பப்படுவோம் என்று விளக்கினாள் உலுகா. அப்படியானால் இந்த மணவரை என்று வினவினான் சூசின். நாம் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள என்ற உலுகா அவனை வெட்க பார்வையாக பார்த்தாள். இப்படி முன்கூட்டியே புரிந்து கொள்ளலாமா என்று சூசின் கேட்டான் வியப்புடன். இது எங்கள் கூட்டத்தின் வழக்கம் என்றாள் உலுகா. நல்ல ஏற்பாடு, உனக்கு பிடிக்கிறதா என்று கேட்டாள் உலுகா. பிடிக்காமல் இருக்குமா என்ற சூசின்
திருமணத்திற்கு பிறகு என்னுடன் வருவாயா என்று வினவினான். கண்டிப்பாக வருவேன் என்றாள் சாரியின் சகோதரி. அப்படியானால் நான் என் கப்பலுக்கு போய் ஏற்பாடு செய்துவிட்டு வருகிறேன் என்றான் சூசின். திருமணம் ஆன பிறகுதான் போகலாம், இப்பொழுது முடியாது, என் சகோதரன் ஒப்புக்கொள்ள மாட்டான் என்றாள் உலுகா. அதற்கு பிறகு சூசின் பேசவில்லை. மனதை திடப்படுத்திக் கொண்டு அவளை ஒரு முறை இறுக அணைத்துவிட்டு அறையை விட்டு வெளியே நடந்தான். அவனை அவள் தடை செய்யவில்லை. ஆனால் அறைக்கதவு திறந்ததும் 2 காட்டு மிராண்டிகள் அவனை தடுத்தார்கள். மீண்டும் உள்ளே வந்த சூசினை பார்த்த உலுகா பெரிதாக இடி இடி என நகைத்தாள். நீ தப்ப முடியாது ராஜா என்றாள். அப்படியானால் நான் சிறையில் இருக்கிறேனா என்று சினத்துடன் கேட்டான் சூசின். உலுகா சிந்தித்தாள். சிறை இல்லை, 2 காவலர்கள் இருக்கிறார்கள். நீ தப்பி ஓடாதிருக்க. வேண்டுமானால் இந்த சாளரத்தின் வழியாக நீ போகலாம், ஆனால் அதிக தூரம் போக முடியாது என்று கூறினாள். நீயும் வா, இருவரும் போவோம் என்று பேசி அவளை லேசாக அணைத்த சூசின் அவளுடன் சாளரம் மூலம் வெளியே இறங்கினான். வெளியே எங்கும் காடுகள் சூழ்ந்து கிடந்தது. சிறிது தூரம் நடந்த சூசின் சட்டென்று நின்று எதையோ உற்று கேட்டான். இருமுறை ஏதோ பறவைகள் அலறும் சத்தம் கேட்டது. அதை அடுத்து சற்று தூரத்தில் யாரோ இருவர் உலாவும் சத்தம் கேட்டது. சூசின் சற்று நிமிர்ந்து நின்றான். உலுகா, யாரோ உலாவுகிறார்கள் என்றான். இங்கு யாரும் வரமாட்டார்கள், நமது ஆட்களாக தான் இருக்கும் என்ற உலுகா பார்த்து விடுவோம் வா என்று முன்னால் நடந்தாள். சூசினும் அவளை தொடர்ந்தான். சிறிது தூரம் சென்றதும் தான் மட்டும் பின்னடைந்தான். சற்று எட்ட இருந்த மரத்தின் மீது இருந்து இருவர் உலுகா மீது குதித்தனர். உலுகா திமிர முயன்றாள். அவள் கழுத்தை திடீரென யாரோ ஒருவன் நெருடினான். வெட்டுண்ட மரம் போல் உலுகா தரையில் சாய்ந்தாள்.